உடம்புல தண்ணி குறையிறதுனால ஸ்வெட்டிங், நம்ம கோடை காலத்தில் நேச்சுரலி நம்ம கூடுதலாக வேர்க்கிறோம். அந்த ஸ்வெட்டிங்கினால உடம்புலேருந்து தண்ணி வெளியேறதுனால உண்டாகக்கூடிய டீஹைட்ரேஷன், அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுனால உண்டாகக்கூடிய டீஹைட்ரேஷன். இந்த மாதிரி சம்மர் டைமில் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸோட இன்சிடென்ட்ஸ் கூடுதலாக இருக்குது. இந்த எக்ஸாந்திமாட்டஸ் ஃபீவர்னு சொல்லக்கூடிய வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த கிளைமேட்டில் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம கைகள் சுத்தமாக வைக்கிறது, மாஸ்க் யூஸ் பண்ணுறது முதல் கொண்டு காரியங்கள் பண்ணிக்கலாம். வணக்கம், நான் டாக்டர் பினு, ஃபிசிஷியன், ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல். இந்த கோடை காலத்தில் நம்மளுக்கு உண்டாகக்கூடிய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், அதுக்கு நம்ம என்ன பண்ணால் ஓரளவுக்கு நம்மளை பாதுகாத்துக்கலாம்ங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கோடை காலத்தில் நிறைய ப்ராப்ளம்ஸ் உடம்பு ரீதியாக நம்மளுக்கு உண்டாகிறது உண்டு. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா, உடம்புல தண்ணி குறையிறதுனால ஸ்வெட்டிங், நம்ம கோடை காலத்தில் நேச்சுரலி நம்ம கூடுதலாக வேர்க்கிறோம். அந்த ஸ்வெட்டிங்கினால உடம்புலேருந்து தண்ணி வெளியேறதுனால உண்டாகக்கூடிய டீஹைட்ரேஷன், அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுனால உண்டாகக்கூடிய டீஹைட்ரேஷன், அதுதான் நம்பர் 1 ப்ராப்ளம். இந்த டீஹைட்ரேஷன் சப்சிக்வெண்ட்லி நம்மளுக்கு உடம்புல தண்ணி குறையிறதுக்கும் தண்ணி குறைஞ்சதுனால உண்டாகக்கூடிய பிரச்சனைகளுக்கும் காரணமாகுது. அது ஒன்று. ரெண்டாவது, இந்த தண்ணி குறையிறதுனால யூரின் பிரச்சனைகள், யூரின் கம்மியாக போகிறதுனால யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அந்த மாதிரி யூரின் பிரச்சனைகள் உண்டாகுது. அடுத்தது, இந்த தண்ணி குறையிறதுனால ரத்தம் கூடுதல் திக் ஆகுறதுனால பாசிபிலிட்டி ஸ்ட்ரோக்கு இதெல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் கூடுது. அடுத்தது, நம்ம குடிக்கிற தண்ணி பாதுகாப்பாக உள்ள தண்ணியாக இருக்கா? நிறைய டைம் நம்மளுக்கு கிடைக்கிற தண்ணி அளவு கம்மியாக இருக்குது. கார்பரேஷனில் வர்றதோ, நம்ம வீட்டில் போர்வெல்லேருந்து வர்றதோ, தண்ணி அளவு கம்மியாக இருக்கும்போது வி ஆர் ஃபோர்ஸ்ட், நம்ம கிடைக்கிற தண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ்ட் ஆகுது. அதனால உண்டாகக்கூடிய தண்ணியில் பரவுகிற வியாதிகள், ஹெப்படைட்டிஸ் அதாவது ஜோண்டிஸ், அது இல்லாமல் டைஃபாய்டு, டயரியல் டிசீசஸ், இதெல்லாம் கூடுதலாக உண்டாகுது. இது தண்ணி பாதுகாப்பாக யூஸ் பண்ணுறதுலேருந்து நம்ம இதை ஓரளவுக்கு தடுத்துக்கலாம். அடுத்தது, இந்த ஃபுட்டு எஸ்பெஷலி சீக்கிரம் பெரிஷபிள் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐட்டம்ஸ் நம்ம இந்த கிளைமேட்டில் வச்சிருக்கிறதுனால அதில் பாக்டீரியல் ஓவர் க்ரோத் வர்றதுனால உண்டாகக்கூடிய ஃபுட் பாய்சனிங், அது ப்ராப்பர் ஃபுட் ஸ்டோரேஜ், பழைய ஃபுட்டு சாப்பிடாமல் இருக்கிறது, அந்த மாதிரி பண்ணதுனால நம்ம ஓரளவுக்கு அதை தடுத்துக்கலாம். அடுத்தது, வெயிலில் வெளியே போகிறதுனால உண்டாகக்கூடிய ஹீட் ஸ்ட்ரோக், ஹீட் எக்ஸாஷன், அந்த மாதிரி உண்டாகக்கூடிய பிரச்சனைகளுக்கு வெளியே போகும்போது பாதுகாப்பான உடைகளோ பாதுகாப்பு முறைகள் பின்பற்றி அதிலிருந்து ஓரளவுக்கு தடுத்துக்கலாம். தேவையில்லாமல் வெயிலில் வெளியே போகாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது, இந்த சம்மர் காலத்தில் உண்டாகக்கூடிய இன்க்ரீஸ்டு போலன், மகரந்தம் கூடுதலாக உண்டாகக்கூடிய காலம் சம்மர் காலம். அதனால என்ன ஆகும்னா அலர்ஜி கூடுதலாக உண்டாகுது. அந்த மாதிரி கூடுதலாக உண்டாகிற அலர்ஜி நம்மளுக்கு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், ஆஸ்மா கூடுறதுக்கு, மற்ற இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு எல்லாம் காரணமாகுது. அடுத்தது, வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ். இந்த மாதிரி சம்மர் டைமில் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸோட இன்சிடென்ட்ஸ் கூடுதலாக இருக்குது. இந்த எக்ஸாந்திமாட்டஸ் ஃபீவர்னு சொல்லக்கூடிய வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த கிளைமேட்டில் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம கைகள் சுத்தமாக வைக்கிறது, மாஸ்க் யூஸ் பண்ணுறது முதல் கொண்டு காரியங்கள் பண்ணிக்கலாம். பாதுகாப்பாக இருங்க, கூடுதல் தண்ணி குடிங்க, பாதுகாப்பான ஃபுட்டை சாப்பிடுங்க. அந்த மாதிரியெல்லாம் பண்ணால் ஓரளவுக்கு நம்ம இந்த சம்மரை, கோடை காலத்தை ஆரோக்கியமாக எதிர்கொண்டு போகலாம். நன்றி.